ஆண்டவரும் உலக இரட்சகரும் உன்னத மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மே மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 5வது வாரம் உங்களை ஆண்டுடைய நாமத்தில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். 30ஆம் தேதி வரைக்கும் இந்த கொடுமையான காலகட்டத்தில் தேசமெங்கும் உலகமெங்கும் மரண பீதி உண்டாயிருக்கிற இந்த காலகட்டம் எல்லோரும் உள்ளபடியே சொல்ல வேண்டுமென்றால் அப்படியே உறைந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலைகள் பல இடங்களில் உண்டாயிருக்கிறது. டாக்டர்களும் நர்ஸுகளும் இரவு பகலும் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டம், இந்த மின் மயானங்களிலே வேலை செய்கிறவர்கள் சொல்ல கேட்டோம், செய்தியிலே நாம் கேட்டோம். ஒரு நாளைக்கு 50க்கு மேற்பட்ட சடலங்கள் இந்த மின்மயானங்களிலே எரியூட்டப்படுவதாக அவர்கள் சரீர அளவிலே களைத்து போனவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சில குறிப்பிட்ட ஊர்களிலே, அந்த மின்மயானங்கள் இருக்கிற ஊர்களிலே தொடர்ந்தேர்ச்சியாக அந்த புகை அனல் அந்த சிமிலி வழியாக மேலே வந்து கொண்டிருக்கிறபடினாலே கருப்பான புகைகள் அங்கங்கே ரோடுகளிலே, மனிதருடைய உடம்புகளிலே, வீடுகளுக்குள்ளேயே அங்கங்கே வந்து படிகிறதை ஜனங்கள் கண்டு கம்ப்ளைண்ட் பண்ணுகிற அளவிற்கு, அல்லது குடிக்கிற தண்ணீருக்குள்ளே, சாப்பிடுகிற சாப்பாட்டுக்குள்ளெல்லாம் கிடக்கிறது என்கிற ஒரு அவல நிலைமைக்குள்ளே தேசம் வந்திருக்கிறது. தேவ மக்களே, நாம் கடந்த நாட்களிலே தியானம் பண்ணி பேசி கொண்டு வந்தது போல, நம்முடைய மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் எல்லாம் 4ஆம் வசனத்திலிருந்தே நம்ம படிக்க ஆரம்பித்தோம் என்றால், இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், முடிவு உடனே வராது. நாம் கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம். we are living in the last days. இந்த காலகட்டத்தில் கடந்த 3 வாரங்களாக நீதிமான் கைவிடப்படுவதில்லை, நீதிமானுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் தியானித்தோம். நான் ஏற்கனவே சொன்னது போல, நீதிமானுடைய காரியங்களை தியானிக்க வேண்டுமென்றால் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தை அறிந்து அதனுடைய உள்ளார்ந்த விஷயங்களை, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, நீதிமானுக்குரிய துன்பங்களை இவையெல்லாம் தியானிக்க வேண்டுமென்றால் இப்போ பார்ட் 3 வாரங்கள் பேசியிருக்கிறோம். நிச்சயமாகவே நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, 30 வாரங்கள் பேசினாலும் 30 செய்தியாக கொடுத்தாலும் அது நிறைவு பெறாது, அது முடிக்க முடியாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இருப்பினும் ஆண்டவர் இந்த வாரத்திற்கு வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன், இந்த உலகத்தில் தேவன் மட்டும்தான் கொடை வள்ளல். நிறைய பேர் சொல்லுவாருங்க, அரசியல்வாதிகளை புகழுவார்கள், ஐஸ்வர்யவான்களை புகழுவார்கள், ஒரு சில மனிதர்களை புகழுவார்கள். இவர் நன்றாய் உதவி செய்கிறவர் என்றால் உடனே அவருக்கு ஒரு பெயரை வைப்பார்கள், கொடை வள்ளல் இவர். பாரி முல்லைக்கு தேரையே கொடுத்தார் என்றெல்லாம் புராண கதைகள் உண்டு. அவர் கொடை வள்ளல் என்று சொல்வார்கள். அரசியல்வாதிகள் நிறைய ப்ராஜெக்டுகளை கொண்டு வந்து நிறைய மக்களுக்கு போய் நலத்திட்ட உதவிகளை செய்தால் கொடை வள்ளல் என்பார்கள். அது எந்த விதத்திலும் ஏற்புடைய வார்த்தை அல்ல. ஒரு காலமும் எந்த மனிதனும் கொடை வள்ளலாக இருக்க முடியாது. கொடை வள்ளல் என்றால் கொடுத்து கொண்டே இருப்பவர்கள் கொடை வள்ளல், கொடுத்து கொண்டே இருப்பவர்கள். அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் வசதி இருக்கிற போது, ஆட்சியில் இருக்கிற போது, அதிகாரத்தில் இருக்கிற போது, மனது இருக்கிற போது, வாய்ப்பு இருக்கிற போது, அல்லது யாரை பிடிக்குமோ, யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கிறார்களோ
அப்பொழுதுதான் கொடுப்பார்கள். ஆகவே அவர்கள் கொடைவள்ளலாக மாற முடியாது. கொடைவள்ளல் என்பது ஆண்டவருக்கு மட்டுமே பொருந்தும். கொடை என்பது என்ன? அது தேவனுடைய அன்பு, அகாப்பே அன்பு. இப்பொழுது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கடந்த வாரங்களெல்லாம் நாம் தியானித்தோம். நான் அடிக்கடி நாம் சொல்லுகிறோம், இந்த உலகத்தில் கொடை வள்ளல் பொருளை கொடுக்கிறவர்கள் கொடை வள்ளல் அல்ல, பணத்தை கொடுக்கிறவர்கள் கொடை வள்ளல் அல்ல, அரிசி பருப்பை கொடுத்தவர்கள் கொடை வள்ளல் அல்ல, ட்ரெஸ்ஸை கொடுத்தவர்கள் கொடை வள்ளல் அல்ல, தன் உயிரையே கொடுத்தவர் தான் கொடை வள்ளல். அவர் கொடுத்து கொண்டே இருந்தார், எனக்காக தன் ஜீவனையும் கொடுத்தார். யோவான் 3:16 யாக்கோபு 1:17 நீங்கள் கட்டாயம் இதில் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் வாசிக்கப் போகிறோம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியில் இந்த 2 கொரிந்தியர் 9:15 இந்த செய்தியில் ஒரு 7 குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு கொடுத்த பரிசுகள் என்னென்ன என்பதை, ஆவிக்குரிய பரிசுகள் என்னென்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். பரிசு என்ற உடனேயே ஒரு கிஃப்ட், ஒரு பொருளை வாங்கி அது கிஃப்ட்டு பேப்பர் ரேப்பப் பண்ணி அதில் பேர் எழுதி கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, அந்த பரிசு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆவிக்குரிய பரிசுகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு எத்தனையோ பரிசுகளை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுகளுக்கு முத்துக்கள் என்று சொல்லலாம். அந்த முத்துக்களை பற்றிய பல வசனங்கள் இருக்கிறது, பல குறிப்புகள் இருக்கிறது. அதில் குறைந்தது ஒரு 7 குறிப்பையாவது நாம் பார்க்க போகிறோம். 7 கிஃப்டை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய 7 கிஃப்டை நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு கிஃப்டையுமே தியானிக்கிற போது மிகுந்த பரவசம் உண்டாகும். அதிக நாட்கள் எடுத்து தியானிக்க வேண்டிய அளவிற்கு அதற்குள்ளே ஆவிக்குரிய பொக்கிஷங்கள் இருக்கிறது. ஆகவே தேவ மக்களே, ஆண்டவர் நமக்கு பரலோகத்திலிருந்து கொடுத்த பரிசுகள், த கிஃப்ட். இங்கே நான் படிக்கிறோம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எழுத்து நடையும் அவனுடைய சொல் நடையும் பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. அந்த சொல்லி முடியாத ஈவுக்கு இன்னும் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைக்குரிய தமிழ் விளக்கம் விவரிக்க முடியாத. 2 ஒன்று தான். சொல்லி முடியாத, விவரிக்க முடியாத, சொற்களால் வெளிப்படுத்த முடியாத. விவரிக்க முடியாத மட்டும் இல்லைங்க, சொற்களால் விவரிக்க முடியாத, சொல்லி முடியாத ஈவு. என்னங்க அந்த ஈவு? அந்த பரிசுகளில், ஆவிக்குரிய பரிசுகளில் எது முதன்மையானது என்று கேட்டால், முதல் முக்கியமான தேவனுடைய முதல் ஈவு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து என்னும் இரட்சகர். எனக்கும் உங்களுக்கும் பிதாவாகிய தேவன் கொடுத்த முதல் முக்கிய ஒரு கிஃப்ட்டு, சொல்லி முடியாத ஈவு. மற்றதையெல்லாம் சொல்லிவிடலாம். சொல்லி முடியாத, அன்ஸ்பீக்கபிள், வெளிப்படுத்த முடியாத, சொற்களால் சொல்லி முடியாத ஒரு அருமையான கிஃப்ட்டு இயேசு கிறிஸ்து. உங்களில் நம்முடைய சபையில் ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம், நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னுடைய திருமண பத்திரிகையில், எங்களுடைய திருமண பத்திரிகையில் நான் அந்த திருமண பத்திரிகையில் போட்ட வசனம், அதாவது பொதுவாக விவாகம் யாவருக்கும் கனமுள்ளது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அதினதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறார். இப்படிப்பட்ட பல வசனங்கள் திருமணத்திற்கு பொருத்தமாக திருமண பத்திரிகையில் போடுவது வழக்கம். நம்முடைய கிறிஸ்தவ வழக்கம். நம்ம படித்ததும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாம் படித்திருக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு எண்ணம் தோன்றினது. என்னுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்த்தேன். நான் கடந்து வந்த பாதைகளை நான் யோசித்து பார்த்தேன். என்னுடைய பரிதாப நிலைமைகளை நான் யோசித்து பார்த்து, ஆண்டவரனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின பிறகு, வேதாம கல்லூரிக்கு போன பிறகு, ஊழியக்காரனாய் மாறின பிறகு என் வாழ்க்கை எப்படி தலைகீழாய் மாறினது, எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றினார் என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து, ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியாத ஒரு கிஃப்ட்டு என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
நிறைய பேர் அது பொருத்தமில்லாத ஒரு வசனத்தை அவன் பத்திரிகையில் போட்டிருக்கிறான் என்பதாக நினைத்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து என்னுடைய திருமண பத்திரிகையில் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த வசனத்தை நான் போட்டிருந்தேன். பலர் அந்த பத்திரிகையை படித்து வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி பாராட்டினார்கள். புரிந்தவர்கள் பாராட்டினார்கள், புரியாதவர்கள் ஏன் இந்த வசனத்தை போட்டிருக்கீங்க என்று, ஏன் அந்த வசனம் வழக்கமாக போடுற வசனம் நீங்கள் போடலை, ஏன் இதை போட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க. புரிந்தும் என்னை கிண்டல் செய்ய வேண்டும் என்பதாக என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஒரு சிலர், அதில் குறிப்பாக ஒரு நண்பர் என்னை பார்த்துப்படி கேட்டார், டே உன்னுடைய பொண்டாட்டி உன்னுடைய மனைவி தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவாப்பா என்று, செஜினா உனக்கு அப்படிப்பட்ட ஈவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னாட பைத்தியக்காரா, அங்கே போடப்பட்டிருக்கிறது என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்தில் என்னுடைய ஊழியத்தில் கிடைத்த அத்தனை ஆசீர்வாதங்களும், ஏன் இந்த திருமணம், ஏன் மனைவி, ஏன் பிள்ளைகளை சொல்லலாம், மனைவியை சொல்லலாம், ஆசீர்வாதங்களை சொல்லலாம், ஊழியத்தை சொல்லலாம், வரங்களை சொல்லலாம், டேலண்ட்டுகளை சொல்லலாம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை தான், நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்தளவாவது இருக்கிறது அத்தனையுமே தேவன் கொடுத்த ஈவு, தேவன் போட்ட பிச்சை. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஏன் ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தார் என்றால், எனக்குள் வாசம் பண்ணுவதற்கு தேவன் அவருடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்தார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. தேவ மக்களை, பரலோகத்திலிருந்து நமக்கு கிடைத்த பரிசுகளிலே முதன்மையானது, பிதாவாகிய தேவன் நமக்கு அருளின முதன்மையான பரிசு இயேசு கிறிஸ்து. யோவான் 3:16 நமக்கு இப்படி சொல்லுகிறது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென், ஆமென். நான் ஏற்கனவே போன வாரத்தில் நம்ம பேசினோம். தேவன் எனக்கு, பிதாவாகிய தேவன் எனக்கு ஒரு கிஃப்டை கொடுக்கவில்லை, அவரே எனக்கு கிஃப்டாக மாறினார், அவரையே கொடுத்தார். எனக்கு ஒரு பரிசை வாங்கி ஆண்டவர் கொடுக்கவில்லை, தேவனே எனக்கு பரிசாக வந்தார், எனக்கு பரிசாக மாறினார். தேவன் என் மீது வைத்த அன்பினாலே எனக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்பினார். அப்படி கொடுக்கப்படுகிற பரிசுகளில் எதுவுமே பெருசாக இருக்காது, எதுவுமே அவனை மீட்காது, எதுவுமே அவனை மறுபடியும் அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய அனுபவத்திற்குள்ளே கொண்டு வராது, நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு வராது, ஜீவ விருட்சம் அவனுக்கு கிடைக்காது, ஜீவ தண்ணீர் அவனுக்கு கிடைக்காது என்பதனாலே ஆண்டவர் எனக்கு ஒரு பரிசை கொடுக்கவில்லை, மாறாக தேவனே என்னுடைய பரிசாக மாறினார். தேவன் அவருடைய தெய்வத்துவத்தின் எல்லா வல்லமைகளையும் விட்டு ஒரு மனிதனாக இந்த பூமியில் அவதரித்தார். தேவ மக்களே, இந்த உலகத்தில் நிறைய பேர் ஆன்மீகவாதிகள் என்று சொல்லி நிறைய ஒவ்வாத விஷயங்களை, ஜனங்களுக்கு பயங்கரமான இடையூறுகளை கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப மடத்தனமான மூட நம்பிக்கையான பல காரியங்களை செய்து வருகிறார்கள். என் தேவன், நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவர் இந்த உலகத்தில் மதத்தை ஸ்தாபிப்பதற்காக வரவில்லை, மாறாக மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காக வந்தார். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. ஆகவே ஆண்டவர் பல இடங்களிலே அதை சார்ந்த பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். நான் ஊழியம் கொல்ல வராமல் ஊழியம் செய்ய வந்தேன். பேதுருவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய பாதங்களை கழுவ வேண்டும். அவன் ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஐயோ, முடியவே முடியாது, நீங்கள் என்னுடைய பாதத்தை தொடுவதா? அப்படி நான் உன் பாதங்களை கழுவாவிட்டால் உனக்கும் எனக்கும் பங்கு இருக்காது. பிலிப்பியரில் வாசிக்கிறோம், அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார்.
சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று 2ஆம் அதிகாரத்தில் பிலிப்பியரில் நாம் படிக்கிறோம். தேவ மக்களே, ஒரு அறிவார்ந்த ஒரு கேள்வியை நான் கேட்டு நானே பதில் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆன்மீகவாதிக்கும் மதவாதிக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் மனதில் யோசிங்கள். ஆன்மீகவாதின்னு என்ன, மதவாதின்னு என்ன என்று நாம் இப்பொழுது யோசிக்க வேண்டும். நானே உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். ஆன்மீகவாதிக்கும் மதவாதிக்கும் உள்ள வித்தியாசம் டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஆன்மீகவாதி என்பது எல்லா நேரத்திலும் தேவன்தான் என்னை காப்பாற்றுகிறார் என்பவன் ஆன்மீகவாதி. ஆகவே நீங்களும் நானும் ஆன்மீகவாதிகள். எப்பொழுதும் என்னை பாதுகாக்கிறவர் தேவன் மட்டும்தான் என்று நாம் சொல்லுகிறோம். தேவனை சார்ந்திருக்கிறோம். சரி, அப்படியானால் மதவாதி என்றால் என்ன? மதவாதிகளுடைய காரியம் என்ன என்று பார்த்தால், அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவனையே நாங்கள் தான் காப்பாற்றப் போகிறோம், நாங்கள் தான் காப்பாற்றி வருகிறோம் என்று கோயிலுக்காக சண்டை போடுகிறது, தெய்வத்துக்காக சண்டை போடுறது, அந்த ஊரில் இருக்கிற கோயிலுக்காக. இன்னும் தமாசாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு சண்டை நடக்கிறது, சண்டையினுடைய மூல காரணம் என்னவென்றால் இந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கும் சண்டை. அதனுடைய உள்ளார்ந்து பார்த்தால் இந்த சாமியை சார்ந்தவர்களுக்கும் அந்த சாமியை சார்ந்தவர்களுக்கும் சண்டை. இது மதவாதம். மதத்தை வைத்து மனிதர்களை பிரிப்பான் என்றால் அவன் மதவாதி. மதத்தை வைத்து அல்லது ஆன்மீகத்தை வைத்து ஜனங்களை ஒன்றாய் சேர்ப்பான் என்றால் அவன் ஆன்மீகவாதி. ஆகவேதான் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, வேற்றுமை இல்லை என்று சொல்லல பைபிளு. யாக்கோபு அழகாய் சொல்லுகிறார், வேற்றுமையின் நிழல் கூட அவரிடத்தில் இல்லை. நீ இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், புத்த மதத்தை சார்ந்தவன், ஜைன மதத்தை சார்ந்தவன் என்ற எந்த பாகுபாடும் தேவனிடத்தில் இல்லை. ஏன்? அவர் மதத்தை ஸ்தாபிக்க இந்த உலகத்திற்கு வரவில்லை. மாறாக தன்னிடத்திலிருந்து தேவ மகிமையை இழந்து போன மனிதனை திரும்பவும் தன்னிடத்தில் சேர்த்து கொள்வதற்காக ஆண்டவர் வந்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அங்கே எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்தவர்களை சேர்த்துக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். சர்ச்சுக்கு போகிறவர்களை சேர்த்துக்கொள்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். கிறிஸ்தவ பெயர்களை வைத்திருக்கிறவனை சேர்த்துக்கொள்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று எழுதியிருக்கிறதா? தீமோத்தேயின் புத்தகத்தில் நம்ம படிக்கலாம். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ மக்களே, பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய நோக்கம் இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்தார். ஆட்டு மந்தையிலே 100 ஆடுகள் இருக்கிறது. அந்த 100 ஆட்டிலே ஒரு ஆடு காணாமல் போனது. 950 ஆடுகள் ஆட்டு மந்தையில் இருக்கிறது. காணாமல் போன அந்த ஆட்டை தேடி வந்தார் இந்த உலகத்திற்கு. காணாமல் போன தேவ சமூகத்தை இழந்து போன உங்களையும் என்னையும் தேடி வந்தார். அந்த அன்புக்கு பெயர் அகாப்பே, அன்கண்டிஷனல் லவ். அகாப்பே அன்பு. இந்த உலகத்தில் அகாப்பே அன்பை, தேவ அன்பை காண்பிப்பதற்காக தேவன் நம்மத்தில் வந்தார். ரோமருக்கு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தால் நமக்கு அது தெரியும். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனம் இப்படியாய் நான் வாசிக்க போது நமக்கு தெரியும். வாசிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பு நம்முடைய இருதயம். அந்த தேவ அன்பு, அந்த தேவ அன்புன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு என்ன? அகாப்பே. தட்ஸ் அ கிரீக் வேர்டு.
அகாபே. அகாவா என்கிறது ஹீப்ரு வேர்டு. அகாவ், HAV, அகாவ் என்கிறது ஹீப்ரு வேர்டு. இது அர்த்தம் த அன்கண்டிஷனல் லவ், எனக்கு உயிர் கொடுக்கிற ஒரு அன்பு, ஜீவன் கொடுக்கிற அன்பு. ஜீவன் கொடுக்கிற அன்பு மார்ட்டினுக்காக, ஜோசப்புக்காக, மைக்கேலுக்காக அப்படின்னு சொல்லி வரல. மாடசாமிக்காக, குப்புசாமிக்காக, கஜேந்திரனுக்காக, அக்கீம்காக, இப்ராஹிமுக்காக, முகமதுக்காக, எல்லோருக்காகவும் அவருடைய அன்பு வந்தது. ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்காக இந்த அன்பு வரல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அதில் ஒரு காரியம், அடுத்த பகுதி 7 குறிப்புகள் அடுத்தது பார்க்கிறோம். தேவன் கொடுக்குற கிஃப்டில் விசுவாசம், 2வது விசுவாசம். இது ஏற்கனவே வேறு கோணத்தில் நாம் தியானித்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நம்ம தொடங்குகிற அந்த வசனத்தை நாம் வாசித்து தியானம் பண்ணினோம் கடந்த நாட்களிலே. யார் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக கூட இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அது ஆண்டவருக்கு அல்ல, அதை பார்க்கலாம் ஆண்டவர். நீங்கள் அவரை விசுவாசித்தால், நான் அவரை விசுவாசித்தால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படும். நான் பாவியாக இருக்கையிலே வாசிப்போம் தொடர்ந்து. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 5, 6, 7 வாசிக்க. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரனுக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது. நன்றாய் கவனிப்போம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் என் கண்டிஷன் எப்படி தெரியுமா? நான் நீதிமானும் இல்லை, நல்லவனும் இல்லை. நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ண. அந்த தமது அன்பு அகாபே. தேவமக்களே, நிறைய விதமான அன்பு இருக்குது. அது கிரீக்கில் நிறைய வகையறுத்து சொல்கிறார்கள். எரோஸ், த கிரீக் காட் ஆஃப் லவ் என்று சொல்வார்கள். எரோட்டிக், பீலியோ, த பிரதர்லி லவ். அந்த பீலியோ அதிலிருந்து வந்ததான் ஃபிலடெல்ஃபியா, சகோதர அன்பு. ஃபிலடெல்ஃபியா என்றால் சகோதர அன்பு. அதைத்தான் ஆண்டவர் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பேதுருவிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் கேட்கிறார், சீமோன் பேதுருவாகிய சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, என்னில் அன்பாக இருக்கிறாயா? அகாப்பே அன்பு இருக்குதா உங்ககிட்ட? பாடுகளை சகிக்கிற அன்பு இருக்கிறதா? மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற அன்பு, நல்லவனுக்காக, நீதிமானுக்காக அல்ல, கஷ்டப்படுறவனுக்காக, துன்பப்படுறவனுக்காக, ஈவன் பாவிக்காக, உன்னை விரோதிக்கிறவனுக்காக, உன்னை அடிக்கிறவனுக்காக, உன்னை துன்புறுத்துறவனுக்காக ஒரு நன்மை செய்கிற அன்பு உங்களிடத்தில் இருக்கிறதா? அப்படியே நீ அன்பு காமிப்பாயா? அந்த அன்பு எங்கிட்ட காமிப்பியா? நீ அன்பாக இருக்கிறாயா? அந்த அன்பை பிரதிபலிக்க முடியுமா? அவன் சொல்லுகிறான், இல்லை ஆண்டவரே, பிரதர்லி லவ், சகோதரத்துவ அன்பு. அந்தளவுக்கு தியாகம் இல்லை என்னிடத்துல, அந்தளவுக்கு சகிப்புத்தன்மை இல்லை. 2வது முறையை கேட்குறார். சரி பரவாயில்ல, கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லுவான், கொஞ்சம் மாற்றிக்குவான், தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார், என்னில் அன்பாக இருக்கிறாயா? அப்பொழுது நீ என்னுடைய ஆடுகளை மேய்க்க முடியும். இப்படி அகாப்பே அன்பே இல்லாவிட்டால் சகிப்புத்தன்மையோடு கூட, தியாகத்தோடு கூட, ஒரு விட்டு கொடுத்தலோட ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது உன்னால். அப்படி என்மேல் அன்பாக இருப்பாயினால் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று 2வது முறை கேட்கிறார். அவன் திரும்பவும் அவன் சொல்லுகிறான் சகோதர அன்பை, அந்த பீலியோ என்கிற சகோதர அன்பை தான் சொல்லுகிறான். 3வதாக ஆண்டவர் இறங்கி வந்து விட்டார். சரி, இப்பொழுது நான் கேட்கிறேன், அந்த சகோதர அன்பையாவது என்னிடத்தில் காண்பிப்பாயா
என்கிற போது அவன் மனம் கசந்து அழுது சொல்லுகிறான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் அந்த அளவுக்கு நான் மோசமில்லை ஆண்டவரே, நான் அந்த அன்பை நான் காண்பிப்பேன் என்பதாக அவன் சொல்லுகிறான். மக்களே, இந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்துவை அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவை எப்படிங்க நம்ம அறிவிக்கிறோம்? எப்படி அவர்களுக்கு ஆண்டவரை காண்பிக்க முடியும்? அவர்களிடத்தில் கிறிஸ்துவின் அன்பை, அகாப்பே அன்பை காண்பிக்காமல் எப்படி அவர்களுக்கு கடவுளை அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும்? ஆகவே தான் கண்ட சகோதரத்தில் நீ அன்பு கூறாத நீ காணாத என்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாய் என்று கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், பசித்தவனுக்கு, இன்னும் சொல்லப்போனால் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன், ஜனங்கள்லாம் அப்படியே பேனிக்காகி அப்படியே பயந்து உறைஞ்சு போய் இருக்கிற காலகட்டம். பல குடும்பங்களிலே பல இடங்களிலே சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனை இந்த சேரிட்டி, இந்த தொண்டு நிறுவனங்கள் பார்த்தீர்களா? எத்தனை வாலிபர்கள் பாருங்கள், வக்கீல், இந்த அட்வொகேட் அசோசியேஷனை பாருங்கள், நியூஸில் பார்த்துட்டே தான் இருக்கிறீங்க. அவங்கெல்லாம் ஆகாரத்தை சமைச்சு வீதியாக தெருவா ஆதரவற்ற மக்களுக்கு, பசியுள்ள மக்களுக்கு, ஏழை மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அதில் முதன்மையாக இருக்க வேண்டியவர்கள் வேதத்தை படிக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம். எனக்கு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வு. நான் ஏற்கனவே சொன்னேன், கடந்த வருஷத்தில் நிறைய குடும்பங்களுக்கு நம்ம உதவி செய்தோம். கிட்டத்தட்ட 100 குடும்பங்களுக்கு, குறிப்பாக 75 குடும்பம், அதுக்கு பிறகு ஒரு 20 குடும்பம், பல குடும்பங்களுக்கு உதவி செய்தோம். இந்த காலகட்டத்தில் நமக்கு அவ்வளவு வசதிகள் இல்லை. லாக்டவுன் ஆரம்பித்ததுலேருந்தே நமக்கு பல விதமான நெருக்கங்கள் இருந்தாலும், இந்த கொஞ்ச காலத்திலையும் இந்த நாட்களில் கூட சில ஆயிரங்களை குறிப்பறிந்து தேவையுள்ள குடும்பங்களை அறிந்து சின்னதும் பெரிதுமாக உதவிகளை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இப்படி செய்யாத பட்சத்தில் எப்படிங்க அவர்களுக்கு நம்ம கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவது? கிறிஸ்துவின் அன்பை சொல்வது என்பது பலர் புரிந்திருக்கிற ஒரு அர்த்தம் என்ன? வார்த்தையாலே உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், உங்கள் மேலே நான் பிரியமாக இருக்கேன், உங்கள் மேலே அக்கறை, அது இல்லைங்க, செயலிலே காண்பிக்க வேண்டும், செயலிலே காண்பிக்க வேண்டும். அதனால தான் தேவன் கொடைவள்ளல், அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். 8ஆம் அதிகாரம், அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பசித்தவனுக்கு, பசியில தவிக்கிறவர்களுக்கு சோறு கொடுக்காத நம்முடைய மதம் அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்கும்? நம்முடைய மதமோ உபதேசமோ ஒரு காலமும் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வராது. மாத்திரமல்ல, பசித்த வயிறுக்கு சோறு கொடுக்காமல் நீ மரித்த பிறகு சொர்க்கத்துக்கு போவாய், பரலோகத்துக்கு போவாய் என்கிற பேசுகிற வார்த்தைகள் அவருடைய காதுக்குள்ளேயே போகாது. ஆகவே தான் ஆரம்பகால மிஷினரிகள், குறிப்பாக சால்வேஷன் ஆர்மி என்று சொல்லப்படுகிற அந்த ஊழியத்தினுடைய நிறுவனர், அதை சார்ந்த ஊழியர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு வந்தபோது அவர்கள் செய்த ஊழியத்துக்கு இப்படியாய் சொல்லுவார்கள், சோப் சூப் சால்வேஷன். திரும்ப சொல்லுகிறேன், சோப் சூப் சால்வேஷன். முதலாவது இந்த இந்தியாவுக்கு வந்து அவர்கள் எல்லாம் இருக்கிற நிலையை பார்த்து அவர்களை சுத்தப்படுத்தினார்கள். சோப்பு கொடுத்து குளிக்க வைத்து ஆடைகளை மாற்றி சுத்தப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் ஆகாரம் இல்லாமல் மெலிந்து எலும்பும் தோலுமாய் இருக்கிறதை பார்த்து அவர்களுக்கு சூப் என்று சொன்னால் ஆகாரம் கொடுத்தார்கள், புஷ்டியாக்கினார்கள். முதல்ல அவர்களை சுத்தப்படுத்தினார்கள், சோப்பு கொடுத்தார்கள். ரெண்டாவது சூப்பு, அதாவது அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார்கள். மூன்றாவது சால்வேஷன், மூன்றாவது தான் சுவிசேஷத்தை சொன்னார்கள். முதல்ல பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஆகாரம் கொடுப்பது தான், அல்லது தேவையுள்ளவர்களுக்கு அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இதைத்தான் நாம் இப்படி சொல்லுகிறோம், வார்த்தையே இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிப்பது, கிரியையினாலே சுவிசேஷத்தை அறிவிப்பது. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் அன்னை தெரசா அவர்கள். ரோட்டிலே கிடக்கிறவர்கள், சாக்கடையிலே கிடக்கிறவர்கள், வீதியிலே கிடக்கிறவர்கள் இன்றைக்கும் பேசப்படுகிறது. ஒரு பெண் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அது. இன்னும் நிறைய சிறப்புகள் அன்னை தெரசாவுக்கு உண்டு. வார்த்தையே பயன்படுத்தாமல்
சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷி. கிறிஸ்தவத்திற்கு உண்மையான அர்த்தம் பல பேர் சொல்ல கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். கிறிஸ்தவம் என்றால் அன்பை செலுத்துகிற தவம்தான் கிறிஸ்தவம். அகாப்பே அன்பு, அன்பு அன்பு என்ற உடனே ஏதோ நீங்கள் வேறு விதமாய் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தில் காண்பிக்கிற எரோஸ், பீலியோ, த ஸ்டோரேஜ் என்கிற அன்பெல்லாம் கிடையாதுங்க. அன்பு என்ற வார்த்தைக்கு த ரியல் மீனிங் அகாப்பே, த காட்ஸ் லவ், த அன்கண்டிஷனல் லவ், ஜீவனை கொடுக்கிற அன்பு, ஜீவனை கொடுக்கிற அன்பு. தேவ மக்களே, அதற்கு நிறைய வசனங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். யாரை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது இந்த 2ஆம் வசனம் என்று பார்த்தீர் என்றால், 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே, உபத்திரவம் என்று சொல்லலை, பவுல் சரியாய் சொல்லுகிறவர், சரியாய் பேசுகிறவர், உபத்திரவம் என்று கூட அங்கே குறிப்பிடலைங்க. மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும், தரித்திரமுடையவர்களாய் இருந்தல்ல, கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால, என்ன அழகான எழுத்துக்கள், என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. மிகுந்த உபத்திரமம், சோதனை, கொடிய தரித்திரம், இந்த சூழ்நிலை தங்கள் பரிபூர்ண இவ்வளவு சோதனையில் சோர்ந்து போய் மூளையில் உட்காந்துட்டு அழுதுட்டு தான் உட்காந்துருப்போம். ஆனால் கிறிஸ்துவை அவர்கள் அறிந்ததுனாலே, வசனம் அவர்களுக்குள்ளே இருந்ததுனாலே, வசனம் அவர்களை தைரியப்படுத்துறதுனாலே, கிறிஸ்துவின் பிரசனம் அவர்களுக்குள்ளே இருந்ததுனாலே தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஏங்க, ஒரு பக்கம் இந்த காலகட்டத்தில் நமக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் கொடுத்த நிறைவான சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கிறது. கொஞ்சம் பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கிற ரட்சிக்கப்படாதவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கும் பணம் இல்லை, அவங்களுக்கும் சாப்பாடு இல்லை, ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்றும் அவங்கக்கிட்ட இல்லை. என்ன இல்லைங்களா, நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக நீதிமானுடைய கூடாரத்துக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கும்னு சொல்லி அந்த வசனத்தை தியானிக்க நான் தீர்மானித்தேன். இன்றைக்கு அது என்னுடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு வரியில் சொல்லுகிறேன். நீதிமானாகிய நமக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது. தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்களாம். ஆக தேவனுடைய குணம் நமக்குள் இருக்க வேண்டும். தேவன் கொடுக்கிறவர். கிறிஸ்மஸ் இட் செல்ஃப் கிவிங். கிறிஸ்மஸ்னாவே கொடுக்கிறதுன்னு அர்த்தம். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்தார். ஆகவே தான் நம்ம கிறிஸ்மஸ் காலத்தில் கண் பார்வையற்ற பிள்ளைகளை, ஏழைகளை, விதவைகளை, கஷ்டப்படுகிறவர்களை நம்ம அந்த நாளில் நினச்சி பார்க்குறோம். நம்ம புது துணி உடுத்துறதோ, நம்ம சாப்பிட்றதோ இல்லை. இது பல வருஷமாக 20 வருஷத்துக்கு மேலே நம்ம சபையில் ஒரு ஊழியமாக செய்து கொண்டு வருகிறோம். இங்கே பாருங்கள், இன்னொரு காரியம், நம்ம ஏதோ கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கொடுக்கணும். அவரவருக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுத்தாலே போதும். கொடுப்பதில் எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் கொடுக்கிறதை உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். முணுமுணுத்துட்டோ, முறுமுறுத்துட்டோ, குறை பேசிட்டோ, முகத்தை திருப்பிட்டோ கொடுக்கறதில்ல. 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்களுடைய அளவு என்ன, நீங்கள் என்னத்தை மனதில் நினைக்கிறீர்களோ அது கொடுத்தா போதுங்கிறார் ஆண்டவர். தேவன் என்ன மனசில் நினைக்கிறார் அது கொடுங்கன்னு கேள்வி கேட்கல. நம்ம என்ன மனசில் யோசிக்கிறோமோ அது கொடுத்தா போதும். ஆனால் கொடுக்கறத, அந்த மனசில் யோசிச்சுக்கிறத கொடுக்கும்போது முறுமுறுத்துட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். தாராளமாகவும் உற்சாகமாகவும் கொடுக்க வேண்டும் என்று 11ஆம் வசனம் வரைக்கும், 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இப்படி ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது ஏற்கனவே கொடுக்கிறவராகிய தேவன்
விரும்புகிற ஒரு காரியம். அவர் கொடுக்கிறவர், ஏழைகளுக்கு இப்படி உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அது அவருடைய திட்டம். நம்மளை கொண்டு ஏழைகளை கர்த்தர் போஷிக்கிறார். பாருங்க, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவர். அந்த பரதேசிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவரே நேராய் போய் கொடுத்துட முடியும். எந்த ரூபத்தில் வேணாலும் போய் கொடுக்க முடியும். ஆனால் உங்களை என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். காரணம், நீங்களும் நானும் ஆஸ்வதிக்கப்பட விரும்புவதற்காக. இது தேவனுடைய கட்டளை. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனத்தை 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மத்தேயு 6:19 21. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உதவி செய்யுங்கள், இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள். ஏழைகளுக்கு கொடுக்கறதுனால அது எக்ஸ்பென்ஸ் ஆகிறதில்ல, அது செலவு கணக்கில் வராது, இன்வெஸ்ட்மெண்ட், அது வைப்பு தொகையாக சேமிப்பு கணக்கில் அது வரும். எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். நீங்கள் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். எப்படி சேர்த்து வைப்பது? இங்கே ஒருவர் கஷ்டப்படுகிறவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்கிற போது, தேவனுடைய ஊழியங்களுக்கு உதவி செய்கிற போது பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறோம். அதனால தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு மரித்தவர்கள் பரலோகத்துக்கு போகும்போது என்ன போகும்? கூட ஒன்றும் போகாது. பணம் போகாது, சொத்து போகாது, வீடு போகாது, படிப்பு போகாது. அவருடைய கிரியை மாத்திரமே போகும் என்று வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, நாம் செய்கிற கிரியை மாத்திரமே பரலோகம் வரும். மாத்திரமல்ல தேவ மக்களே, இப்படிப்பட்ட கிரியையினாலே தேவன் மகிமைப்படுகிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட கிரியையிலே தேவன் மகிமைப்படுகிறார். இது இந்த நாளில் இவ்வளவு இதை பற்றி சொல்வதற்கு காரணம் என்ன? தேவனுடைய முதல் ஈவு, தேவன் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் த ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் நமக்கு கிஃப்ட் கொடுத்தார், நமக்கு உதவியாய் வந்தார். அதே போல் நாமும் நாம் பார்க்க இந்த பேண்டமிக் காலத்தில் மட்டும் இல்லைங்க, நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் தேவையுள்ளவர்களுக்கு உதவியாய் வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இந்த ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின், இந்த ஃபண்டமெண்டல் பேசிக் விஷயம். 13ஆம் வசனம், அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி, போதுங்க, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்படி நீங்கள் சர்ச்சுக்கு போய் ஆராதனை பண்ணுறது, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறது, அல்லது ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபடுகிறதுல தேவனுடைய நாம மகிமைப்படுது நம்ம யோசிச்சுட்ருக்குறோம். மகிமைப்படுகிறது உண்மைதான். அதே போல தான் ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, தோசுவார் நீடி, யாரெல்லாம் பசியாக இருக்கிறார்களோ, தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவருக்கு நாம் உதவி செய்வதும் தேவனுடைய அதே போல் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சும்மா விட்டுறலைங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை சும்மா விடுறதில்ல. 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், எப்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். 9-10. விதைக்கிறவனுக்கு விதையையும் ஆகாரத்தையும் அளிக்கிறவர். பாருங்க, யார் தான் கொடுக்கிறார்னா தேவன் தான் கொடுக்கிறார். எல்லாம் அவர் தான் கொடுக்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர் அவர் தான், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். உங்களுக்கு விதையை பாருங்க, நமக்கு எப்படி கொடுப்பாரா? அப்படி உதவி செய்கிறவனுக்கு உங்களுக்கு விதையை அளித்து, பாருங்க, மற்றவங்கெல்லாம் விதைனா ஒருபடி விதை இருக்குன்னா அந்த ஒருபடியாக தான் இருக்கும். ஆனால் ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன், ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, மற்ற நபர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார்.
உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வர்த்திக்க செய்வார். எப்போவே சொல்லிடுறேன் என்னென்னலாம் அந்த 7 பாயிண்ட்டுன்னு. 2வது பாயிண்ட்டு விசுவாசம். 3வது கிஃப்ட்டு, அதான் முதல் கிஃப்ட்டு கிறிஸ்து, 2வது கிஃப்ட்டு விசுவாசம், 3வது கிஃப்ட்டு நீதி, 4வது கிஃப்ட்டு ஜீவ தண்ணீர், 5வது கிஃப்ட்டு ஆவியின் வரங்கள், 6வது கிஃப்ட்டு நித்திய ஜீவன், 7வது கிஃப்ட்டு ஆவிக்குரிய தரித்திரங்கள் ஒழிவது. ஆவிக்குரிய விதத்தில் தரித்திரலாய் கர்த்தர் நம்மை வைக்க மாட்டார், நம்மை ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தர் வைப்பார். நம்ம உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்கள் நம்மை ஆஸ்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் 1:2 நமக்கு சொல்லுகிறது. நம்ம ஆவிக்குரிய தரித்திரர்கள் அல்ல. சிலர் தப்பாய் பிரசங்கிக்கிறார்கள், தப்பாய் போதிக்கிறார்கள். ஒரு காலமும் ஆவிக்குரிய தரித்திரலாம் இருக்க போவதில்லை. நம் ஆவிக்குரிய விதத்திலும் ஐஸ்வர்யவான்களாய் இருப்போம். ஆகவே விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீதிமானுடைய சந்ததி பெருகும். எத்தனை உதாரணம் இருக்கிறது வேதத்திலே. ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணினார். ஈசாக்கு, ஆபிரகாம் மரித்த பிறகு ஈசாக்கு கைவிடப்பட்டவனாய் இருக்கவில்லை. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று நம்ம ஆதியாகமத்தில் தானே நம்ம படித்தோமே, போன செய்திகளெல்லாம் நாம் கேட்டோமே. ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக அங்கே எழுதி வைத்திருக்கிறாருன்னு பாருங்கள். ஆபிரகாம் மரித்தான், ஈசாக்கு அந்த நாளிலிருந்தே மரித்த ஆண்டுடைய நாம மகிமைக்காக அந்த நாளிலிருந்தே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பாருங்கள் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான். அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியுமாகிய சாராளும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். தேவமக்களே, யோபுவை இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீதிமான் யோபுவையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்தார். நோவாவை மாத்திரம் கர்த்தர் பாதுகாக்கல, நோவாவின் குடும்பம் அவனுடைய 3 பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்தார். 3 பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்களுடைய மனைவிகளையும் கர்த்தர் பாதுகாத்தார். நோவாவையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 3 பிள்ளைகளையும் அவனுடைய மருமக்க பிள்ளைகளையும் பாதுகாத்ததுக்கு காரணம் அவன் செய்த நீதி. ஆகவே தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவாகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஆண்டவரை குறித்து நாம் தியானிப்போம். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் இதை பேசினார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு இயேசு கிறிஸ்து. நீங்களும் தியானம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துல எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்தார். ஆகவே தான் சுனேமித்தியால் பாடுகிறாள், சுனேமித்தியால் சொல்லுகிறாள், கேட்கிறார்கள், உன் நேசரை ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதிலே விசேஷமானவர். அவள் அழகாய் அதை சொல்லுகிறாள். என் நேசர் தலை தங்கமயமானவர், தலைமுடி சுருளானவர், கந்தவர்க்க பாத்தி கன்னங்களை உடையவர். இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. நம்முடைய நேசர் எதிலே விசேஷமானவர் என்பதை அடுத்த வாரம் நாம் தியானிக்க போகிறோம். முதல் ஈவு, த ஃபஸ்ட் கிஃப்ட் கிரைஸ்ட், த ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த கிரைஸ்ட் நமக்கு எப்படியெல்லாம் கிஃப்ட்டு, எப்படியெல்லாம் சிறந்தவர் என்பதை வருகிற நாட்களில் தியானம் பண்ணுவோம். மற்ற 6 குறிப்புகளையும் நாம் தியானம் பண்ணுவோம். எத்தனை வாரங்கள் ஆனாலும் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். தேவன் நம்மை ஆஸ்வதிக்கட்டும். சர்வ வல்லமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சகல ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் காரணரே, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவாகிய கிறிஸ்து இயேசுவே, உமக்கு கொடான கொடி நன்றி. ஆண்டவர், நீங்கள் சொல்லி முடியாத ஈவா ஆண்டவரே, நீங்கள் பெரிய கிஃப்ட்டுப்பா. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த மற்ற கிஃப்ட்டுகளுக்காக, வரங்களுக்காக, வல்லமைக்காக, அபிஷேகங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் விசுவாசத்திற்காக, நீதிக்காக, ஜீவத்தண்ணீருக்காக, நித்திய ஜீவனுக்காக, ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த மே மாதத்தில், இந்த 2021 மே மாதத்தில், இந்த 5வது வாரத்தில், இந்த 30ஆம் நாள், இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை கேட்ட உங்கள் பிள்ளைகளை அபரீதமாய் ஆஸ்வதிப்பீராக.
நன்மை கிருபை தொடர்ந்து வரட்டும். எல்லா விதங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதி. எல்லாருக்குள்ளேயும் இந்த நோய் தொற்று கிருமிகள் ஆண்டவருக்கு ஒருவருக்கு கூட வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக்குள்ள. ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் சுகம் பெறுவார்களாக. சபை மக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே பெயர் பெயரை நீங்கள் ஆசீர்வதிங்க. பரிசுத்தாவின் பலத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்குறோம். நன்மை கிருபை தொடர்ந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.